பேர் என்ன அம்மாவுக்கு? ஜாக்லின். சக்கதேவி அம்மா சரியா சொல்லு, ஒம்போது கம்பளம் ஒழியாம சொல்லு, மாறி மகமாயி மனசுல உள்ளதை சொல்லு, காஞ்சி காமாட்சி கருத்துல உள்ளதை சொல்லு. அம்மா இது வரைக்கும் சொல்றதை கேட்க வேண்டாம், இனிமே சொல்றதை நீங்க கேட்டு. உங்க கை ராசி இருக்குங்க பாருங்க, அன்னரேகை தன்னரேகை ஆயுள் பலம் நல்லா இருக்குமா. மனரேகை இருக்கு பாருங்க, இந்த மனரேகை வந்து வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வளர்றவங்க நீங்க. என்னைக்குமே தன்னம்பிக்கை, தன் மனசு என்ன சொல்லுதோ அதையே செய்யணும்னு ஆசைப்படுறது. அதே மாதிரி வந்து நம்ம நினச்சதை சாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. நம்ம தாழ்ந்து போயிட்டோமே, நம்ம வந்து நினச்சதில் வந்து இதாகிட்டோமே நம்ம நீங்கள் நினைக்க வேணாம். இன்னும் இந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். முயற்சி எடுங்க, அதை ஜெயிச்சு வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஸ்தானம் நீங்கள் நினச்சது நடக்கும். அதில் எந்த விதமான சிரமமும் கிடைக்கும். தைரியமாக வாழ்க்கை ஸ்தானம் வந்து நினச்சது நடக்கும். புரியுதா சொல்கிறது? நினச்சா காரியம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரியவங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டுகள் உங்களுக்கு என்றைக்கும் பலமாக நிற்கும். பெற்றவங்க வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைக்கி ஒரு சிறு தோல்வி வந்தாலும் நாளைக்கு அதில் பெரிய லெவலுக்கு வந்து நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு வருவோன்ற தன்னம்பிக்கையை வச்சு நீங்கள் செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது கை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபுல் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. எப்போம்மா நான் படம் நடிப்பேன்? எதிர்பார்க்குற அளவுக்கு கூடிய சீக்கிரம். ஏன்னா இன்னுமே வர்றது உங்களுக்கு நல்ல நேரங்கள், டைம்கள் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதனால நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி இதுலலாம் நடிப்பாங்களா? ஐயா அது என்கிட்ட கேளுங்கம்மா. இங்கிலீஷ் தெரிஞ்சா நடிக்க மாட்டேனா, தமிழே நடிச்சுட்டு போயிடுறேன். உங்க ஜாதகத்தை ஏதாவது கொஞ்சம் வாயை குறைச்சிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை அது உங்க ஜாதகத்தில் இருக்குமா அப்படின்ற. ஓகேம்மா, எப்போ இந்த பிள்ளை கல்யாணம் ஆகும்னு எனக்கு கேட்க சொல்லுங்க. அப்பா அந்த கல்யாணத்தை பண்ணாம விடவே மாட்டாங்க போல. யாரோ கோச் எங்கடா இருக்காம இருங்கம்மா, கூட்டு வாடாதே செஞ்சு ரெண்டு மாலை வந்ததுல இருந்து நீ கல்யாணம் பண்ணு சொல்றாங்க. கல்யாணம் ஒண்ணு இருக்குல்ல, போடுமா கல்யாணம் பண்ணுன்னு அவங்க சொன்னாலும் உங்களுக்கு கல்யாணம் ஒண்ணு இருக்குல்லப்பா. வயசு கம்மியா தான் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய படங்கள் பண்ணி ஏதாவது ஒண்ணு சாதிச்சு நீங்க பண்ணுவீங்க கல்யாணம். நீங்க நினைச்சதா சாதிப்பீங்க. அந்த சாதிச்ச கல்யாணம்னா வாழ்க்கை ஸ்தானம்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து எப்படி 27 வருஷம் வரணும். இது 25 27 எனக்கா 20 வருஷம் இல்ல 2 வருஷத்துல கல்யாணம் ஆகுன்றீங்க. 2025 27ல வந்து 27 27 புரியலையா உங்களுக்கு? இது 25வது வருஷமா? 27வது வருஷத்துக்குள்ளே நீங்க நல்ல ஒரு ஸ்டாரா வருவீங்கம்மா. நீங்க அவ்வளவு எல்லாமே சொல்றீங்க. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா தோல்வி அடைய மாட்டீங்க, வாழ்க்கை நல்லா அமையும், கைரேகை ரொம்ப சூப்பரா இருக்கு, சாவவே மாட்டீங்கன்ட்டாங்க. அதுதான் இருக்கிறதுலயே பெரிய இது. மத்தவங்கள சாவடிப்பாங்க. அதாவது ஆயுள் காலம்ன்றது உங்களுக்கு நல்லா இருக்கு. பிஆர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க ப்ரோ. ஆயுள் காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால சுமார் எத்தனை வருஷம் வாழ்வோமா? உங்களுடைய வாழ்க்கை ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் கேட்க போது உங்களுக்கு 83 வயசு வரைக்கும் சூப்பர். பிரச்சனை இல்லை, வருஷத்துல ஒரு டான்ஸ் மீட்னா கூட நான் ஆங்கரா இருப்பேன்.